இன்ஷா அல்லாஹ் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தளபதி விஜய் எங்கள் அண்ணன் அவருக்காக 3வது நாள் கேம்பெயின். இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஒரு சின்ன ஸ்டோரி. முன்னாடிலாம் நம்ம ஒரு இடத்துக்கு போகணும்னா நடந்து போவோம், சைக்கிள்ல போவோம். இதுதான் நம்மளோட மேஜரா இருக்கும். நம்ம தாத்தா காலத்துல எல்லாம் சைக்கிள் நடந்து போறதா மேக்சிமம். சைக்கிள் ஓட்ட தெரியாத இன்னும் வயசானவங்க நிறைய பேர் இருக்காங்க. சைக்கிள் சூப்பரா ஓட்டுறவங்க, நமக்கு கூட சைக்கிள் ஓட்ட தெரியாது, ஆனா இன்னும் சைக்கிள் சூப்பரா ஓட்டுற வயசானவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனா அவங்க எல்லாம் இப்போ நான் நிறைய பேர் பாக்குறேன், பெரிய நம்ம ஒரு ஏஜ்டான பீப்புள் எல்லாருமே புல்லட் ஓட்டுறாங்க, பைக் ஓட்டுறாங்க. இப்ப காலேஜ் பசங்களுக்கு கூட முன்னாடி எல்லாம் நம்ம பைக், வீட்டுல ஒரு பைக் கேட்டா ஏதோ ஒரு ஸ்பிளெண்டரோ அந்த மாதிரி ஏதோ ஒரு சின்ன பைக், கியர் பைக் கேட்போம். ஆனா இப்ப எனக்கு டியூக் தான் வேணும், எனக்கு R15 தான் வேணும், எம்டி தான் வேணும், இந்த மாதிரி டிஃப்ரெண்டா கேட்கிறோம். இதுலயும் டெவலப்மெண்ட் ஆகிட்டு தான் வரும். ஆனா நம்ம ஓட்டு போடுறத மட்டும் ஏன் நம்ம டெவலப்மெண்டே ஆக மாட்டோம்? எப்பவுமே அந்த பழைய ஓட்டுக்கே தான் போடுறோம். ஏன்? உங்க அப்பா கிட்டே கேட்டு பாருங்க. உங்க அப்பா எக்ஸல் சின்ன வண்டி டிரைவ் பண்ணாலும் அவர்கிட்ட கேட்டு பாருங்க, உங்களுக்கு பெரிய வண்டி ஓட்ட ஆசையா இருக்காப்பா அப்படின்னு கேட்டு பாருங்க. கண்டிப்பா சொல்லுவாங்க, கண்டிப்பா இருக்குன்னு தான் சொல்லுவாங்க. மறக்காம கேளுங்க. உங்க அப்பா, உங்க தாத்தா, நீங்க யாருக்கிட்ட எல்லாம் இந்த கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறீங்களோ, பைக் ஓட்டுறவங்க கிட்ட, எக்ஸல் ஓட்டுறவங்க கிட்ட, சைக்கிள் ஓட்டுறவங்க கிட்ட, யார்கிட்டலாம் கேட்கணும்னு நினைக்கிறீங்க அவங்க கிட்ட கண்டிப்பா கேட்டுட்டு மீதம் உள்ள 7 நாளுக்கும் நம்மளோட கேம்பெயினை பார்க்கணும். நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கிட்டு தமிழக வெற்றி கழகத்துக்கு சப்போர்ட் பண்றவங்க ஃப்ரெண்டுக்கு இந்த ரீலை ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காம தமிழக வெற்றி கழகத்துக்கு ஓட்டு போட்டுருங்க. நன்றி.